श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यकं திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினி அவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்றிராப்பகல்வாய் வைரி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வை உயிர்த்துயித்து மரிய தீவினை மாலை இன்பம் வளர வைகள் வைகள் இரி உன்னை என்னுள் வைத்தனை என் இருடிகேசனே. ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்று என்று இராப்பகல் வாய் வெறி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரி தீவினையான இன்பம் வளர வைகள் வைகள் எரி உன்னை எண்ணுள் வைத்தனன் என் இருடிகேசனே. ரிஷிகேசன் என்று நாம் எம்பெருமானை திருநாமத்தை கூறுகின்றோமே, அந்த திருநாமம் குறித்து இப்பாசுரத்தை ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். யாரவன், எப்படிப்பட்டவனாம்? திருமகளின் நாதன். அவளோடு உள்ள சேர்க்கை காரணமாக அழகு பெற்ற திருக்கண்களை கொண்டவன் என்று இடைவிடாமல் இரவும் பகலும் வாயால் புலம்பி எல்லா இடங்களிலும் அவனை நாடி தேடி கண்களில் நீர் நிறைந்து பலமுறை வெப்பமாக பெருமூச்சு விட்டு சேர்த்து வைத்த தீவினைகள் அனைத்தும் நீங்கும்படி எப்பொழுதும் பரமானந்தம் நிலை நிற்கும்படி எனது அனைத்து இந்திரியங்களையும் நியமிப்பவன் என்பதனாலே உனக்கு ஏற்றதான எனது நெஞ்சத்தில் உன்னை நீ நிறுத்தி கொண்டாய் என்கின்றார் ஆழ்வார். கர்மம் காரணமாக துன்பங்கள் உண்டாகும். அப்படி கர்மம் காரணமாக உண்டான துன்பங்கள் அனைத்தையும் நான் மறந்து மிகவும் மகிழும்படியாக என்னுடைய இந்திரியங்கள் அனைத்தையும் தன்வசமாக்கும்படி செய்தான் என்கின்றார். என்னிடம் இருந்த தீவினைகள் அனைத்தும் நீங்கும்படி நீ அருள் புரிந்தால் பக்தி பேரின்பம் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்தபடி இருக்க உன்னை அடைய உள்ள தடைகள் நீங்கி மனதில் மிகுந்த ஆனந்தம் பிறக்கும்படி என்னை என்னுள்ளே வைத்தாய் என்கின்றார் ஆழ்வார். ஸ்ரீதரன் பெரிய பிராட்டியாரை தனது திருமார்பிலே கொண்டவன் என்பதனாலே ஸ்ரீதரன். செய்யதாமரை கண்ணன், நீர் நிறைந்த வயலில் உள்ள பயிர்கள் அழகாக காட்சியளிப்பது போன்று அவள் இவனுடைய திருமார்பில் எப்பொழுதும் நிறைந்தவளாக உள்ளதாலே குளிர்ந்த அழகான திருக்கண்கள் கொண்டவன் என்கின்றார். இவ்விதம் எப்பொழுதும் மாறாத விதத்திலே கூறியபடி நான் என்ன செய்கின்றேனாம், ராப்பகல் வாய்வெறி
வாய் புலம்புவது, கண்களில் நீர் வெறி நிற்பது, பெருமூச்சு விடுவது போன்ற செயல்கள் இன்பம் அளிக்கத்தக்கதாகுமோ இருக்குமோ என்றால் ஆழ்வார் பக்தி பரவசர் ஆகையினாலே அவருக்கு அவ்வாறு ஏற்படுகின்றது. ஆகையால் இத்தகைய நிலை இவர் வாழ்வதற்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதாலே இவருக்கு இன்பமாகவே இருக்கும் என்பதே பூர்வாச்சார்களுடைய கருத்தாகும். மரிய தீவினையமால 1000 ஆண்டுகள் முதலையின் வாயில் அகப்பட்ட காரணத்தினாலே யானைக்கு துன்பம் உண்டானது. அதுபோன்று ஆழ்வாருக்கு பிரிவாற்றாமை ஏற்பட்டது என்கின்றார். வைகள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் முதல் வைகள் கடப்பதை கூறுகிறது, இரண்டாவது வைகள் காலத்தை உரைக்கிறது. அதாவது எப்பொழுதும் என்று கூறுகிறார் ஆழ்வார். உன்னை என் உள்ளத்திலே எப்பொழுதும் நிறுத்தி வைத்தாய் என்கின்றார். ரிஷிகேசா என்கின்றாரே. ரிஷிகேசன் என்றால் இந்திரியங்களை நியமிப்பவன். என்னை தவறான வழியிலே திசை திருப்பி உலக விஷயங்களிலே இந்திரியங்கள் ஈடுபடுத்தவே. அப்படிப்பட்ட இந்திரியங்கள் உன்னிடம் தங்களுடைய ஆயுதங்களை விட்டு அமைதியாக நிற்கின்றன. காரணம், அனைத்துக்கும் எஜமானன் அவனன்றோ. அனைத்திற்கும் எஜமானனான உன்னை கண்டபின் சாதாரண சேதனனைக் கண்டு மயங்கி நிற்பார்களோ அந்த இந்திரியர்கள் மாட்டார்கள் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு உரைக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் நிறைகிறது. இத்தோடு காலையிலே செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.